ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. பட் ஒருவேளை நீங்கள் இப்போ லைவாக ஏதாச்சும் இப்போ ப்ரப்போசல் ஐ லவ் யூ அதானே சொல்லுங்க, அவர் ஆசைப்படுறாரு. சுபாஷ் எஸ். அவனும் ஆனால் உங்களோட ஃபிலிமோகிராஃபியை வச்சு திஸ் ஆர் தட் மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் போயிடலாமா? சூதுகவும் முந்தாசப்பட்டி. முந்தாசப்பட்டி இன்டர்நேற்று நாளை. முந்தாசப்பட்டி 10ன்றதுக்குள்ள இது மாதிரி இப்ப ஒரு டைரக்டர் கேட்டு அவருக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒரு படம் பண்ணி வந்து டைரக்டர் சொன்னாரு, இப்போ சொல்லுங்கண்ணே முந்தாஸ்பட்டியா இந்த படமா அப்படின்னாரு. மிடில் கிளாஸா தாய் கழுவியா உங்க விக்கிபீடியால பாத்தீங்கன்னா லைக் மெட்டி ஒலியில நீங்க ஒரு 3 வருஷம் நடிச்சு. ஆமா, 3 வருஷமா நடிக்கல, ஒரே ஒரு நீங்க விக்கிபீடியா இருக்காயில எனக்கு 56 வயசு போட்டுருந்தாங்க எப்ப கல்யாண ஸ்டேஜ்ல. 10 to 15 இயர்ஸ்ல நீங்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன? என் வாழ்க்கையை மிஸ் ஆனா நான் இப்போதானே லேட்டஸ்டாக தானே கல்யாணமே பண்ணேன் நான். ஏன்னா போராட்டமே அப்படி இருந்தது. திருமணம் எல்லா முடிவும் நான் தான் பண்ணுவேன். திடீர்னு ஒரு பொண்ணு வர்றாங்க உள்ள, கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் பண்ணி 2 வருஷம் பெரிய மன போராட்டம், பெரிய சண்டை. நீ எப்படி என்னை எவனுமே கேட்டதில்ல. இப்போ வந்து தன்னை அறியாமல் அடி விழுகும்ல. இப்போ என் ஒய்ஃபு தான் எவ்வளவோ மாற்றங்கள் என்கிட்ட வந்தது. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதையை கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க. அமீன் சார் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த புத்தக வாசிப்பாளர் அடித்து திருத்த முடியாது, படிக்க வச்சு தான் திருத்த முடியும் அப்படின்னும்போது நீங்கள் ஒரு பெரிய புத்தக வாசிப்பாளர் எழுத்தாளர்ன்றார். எனக்கு அப்போ தான் டக்குன்னு நறுங்குச்சு. ஏன்னா புத்தக வாசிப்பாளரும் எழுத்தாளரும் பற்றி நம்ம நடிக்கிறோம் அப்படின்னோம்னா ஒன்று ரொம்ப தெளிவாக நடிச்சிடணும். அறகுறையாக அவங்களையும் நம்ம உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரே ஆப்ஷன் தான் கேட்டேன். இது எப்படி சார் இப்போ புத்தக வாசிப்புனா ஒரிஜினல் அவங்க ஜெயகாந்தன் சாரோ ராமகிருஷ்ணன் சாரோ அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்காதுன்னா நீங்கள் புத்தகம் படிக்கிறாள் அதோட நாங்கள் காட்ட மாட்டோம். அப்படி காட்டினா கூட ஒரு இங்கிலீஷ் புக்கோ ஏதோ தான் காட்டுவோம். நீங்கள் அதில் உள்ள இதாக இருக்கும் அப்படின்னும்போது அந்த லைனே நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அதுக்குள்ளே அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் வந்து நானே இப்போ என்னென்னா இந்த ஒரிஜினல் புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு சில வேர்ட்ஸ் போட்டுக்கிட்டோம். அந்த பதட்டத்தில் பயணம்னு ஒரு புக்கு பார்த்துருக்கியா, அதில் அந்த ஒரு வேர்டு வரும் பாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருப்பான் உள்ள. அந்த அன்பு அந்த கேரக்டர் வந்து உள்ளே இருப்பான். மேக்ஸிமம் இந்த படத்தை பொறுத்தளவு அவர் சொல்கிறத தான் நான் செஞ்சேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அருமை. நீங்கள் எப்படி வந்தீங்க அந்த ப்ராஜெக்ட்குள்ளே, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக ரைஸ் ஈஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கால் அண்ட் டே செட் டைரக்டாக மீட் பண்ணணும். அண்ட் ஸோ யா வி மெட். அண்ட் எனக்கு எந்த ரோல் ஆனும் எனக்கு ஃபுல்லாக ஒரு நரேஷன் ஆர் ஐ ரீட் த ஸ்கிரிப்ட், ஐ லைக் டு நோ த ஹோல் திங். ஸோ அவர் வரும்போதே ஹீ செட் என்னோட முதல் படம் எதுவுமே அவங்க ஹீ இஸ் நாட் சீன் இட். ஸோ ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் வச்சு தான் வந்திருக்காங்க, வந்திருந்தேன். ஸோ ஹீ நரேட்டட் த ஹோல் திங் அண்ட் ஹீ செட் இது ரொம்ப அவ்வளோ சீரியஸாக ஒரு இது எடுக்காதீங்க. இட் இஸ் அ வெரி லைட் ஹார்ட்டட் பட் காமெடி அண்ட் இட்ஸ் வெரி ஒரு என்டர்டெய்னிங் ஆன ஒரு சப்ஜெக்ட். ஸோ ட்ரீட் இட் இன் தட் வே. நரேட் பண்ணும்போதே எனக்கு ஆல்ரெடி புரிஞ்சிச்சு அவங்க எந்த ஒரு இதில் சொல்கிறாங்கன்னு. ஐ திங்க் ஹீ வாண்டட் டு see அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே அது இருக்கா, அது மோஸ்ட்லி அதை செக் பண்ணுறதுக்கு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ யா இமிடியட்லி ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஹீ செட் இட்ஸ் அ ஃபுல் மலையாளி crew. ஸோ ஐ எம் அ மலையாளி, ஸோ ஐ வாஸ் லைக் எஸ். Okay, okay, okay. So yeah, then I said okay, I'm interested and that's it. பட் நீங்கள் சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் வந்து ஒன்று வந்து ஒரு மாதிரி இருக்குது. லைக் வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி லைக் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்து பண்ணுறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். திட்டமிரண்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் விக்னேஷ் நான் சொல்லும் போது ஒரு ஷாக்கோட தான் அந்த கதையை கேட்டேன். சரி இதுவே நம்மளுக்கே புதுசாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் அது இப்படி தான் ஒர்க் ஆகும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அது அந்த மாதிரி பண்ணோம். ஹாட்ஸ்பாட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு.
ஸோ அதுவும் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இது கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜானரில் நம்ம பண்ணதே கிடையாது. ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு காப் ரோலும் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ்டாக வருது. சரி அது பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு எடுத்து பண்ணது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கேட்கணும்னு நினைக்கிறேன். லைக் சும்மா ட்ரைலர் பார்த்துருந்தேன். கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஆர்ஜே பாலாஜி அவர் ஆர்ஜே பாலாஜின்னு நினச்சிட்டு இந்த கருப்பு படத்தை விட்டு இங்கே வந்து நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ். அப்படியே எனக்குமே ஒரு சில டைமில் அதை பார்க்கறதுக்கு உண்மையே ஆர்ஜே பாலாஜி பேர் தான் இருக்கீங்களா லைட்டாக அப்படின்றதெல்லாம் லைட்டாக ஆகிடுச்சு. மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன் சிமிலாரிட்டிஸ். அண்ட் உங்கள் 2 பேருக்கு ட்ரைலரில் பெருசாக லவ் சீன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு ட்ரைலரில் பார்த்த வரைக்கும். சீரியஸில் இருக்கா? இது மோஸ்டா வந்து ஸ்டோரி ஓரியன்டா நிறைய போகும். நடுவில் இருக்கும் சில ட்ராக் இவங்களுக்கு தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஒருவேளை நீங்கள் இப்போ லைவாக ஏதாச்சும் லைக் ஒரு ப்ரப்போசல் மாதிரி புரியுது எனக்கு. லவ் சீன் தான் ஒரு ப்ரப்போசல் மாதிரி பண்ணி காட்டிக்கிறா எப்படி இருக்கும் அப்படின்னு ரியலுக்காக தான் அதே இல்லை. ஒரு ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒருவேளை பொண்ணு ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? சும்மா என்ன ஐ லவ் யூ அதானே சொல்லுங்க. அவர் ஆசைப்படுறாரு. Subhash. Yes. How to say? It feels wrong. But the starting of any romance is good friendship. Yeah. So I like you. Sorry bro, I can't do all this. Okay, but thank you so much. அடுத்து அப்புறம் இங்கே சொன்னாங்க வேணாம் ப்ரோ அப்படின்றவாங்க. அதுக்கு தானே பிளான் பண்ணுறீங்க? இல்லை இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சொன்னோட பண்ணது தேங்க்யூ. இந்த ஒரு லைனே போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரைலரை பார்க்கும்போது. முக்கியம் சீரியஸ் போலீஸ் சில்லறை திருடன் அப்படின்ற மாதிரி. லைக் ட்ரைலரை பார்க்கும்போது இதுதான் கதையோ இதுதான் வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி அப்படின்றத வந்து அப்படியே போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து விடுதலைன்னு ஒரு டேரக்டர் கோ டேரக்டர் அவர் தான் எனக்கு நரேட் பண்ணார். சூப்பராக நரேட் பண்ணார். அப்போ நான் கேட்கும் போதே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் தான் இதை நம்ம பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஃபன்னாக ரொம்ப கேஷுவலாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம இருக்கணுன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால் இது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் இதில் நிறைய மறக்க முடியாத சம்பவம் நடந்தது. ஓகே. ஃபஸ்ட்டு நாள் எனக்கு ஷூட்டிங்கே வந்து மறக்க முடியாத சம்பவம் தான் எனக்கு. ஃபைட்டு தான் ஃபஸ்ட் நாளே எடுக்கிற மாதிரி பிளானு. அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் வச்சாங்க. ரிஹர்சலில் வந்து எனக்கு ஷோல்டர் வந்து லிகமெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து பண்ண முடியல. ஸோ அந்த வழியிலே ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு எனக்காக ஒரு ஃபைட் ஒரு 10 days தள்ளி வச்சாங்க. அப்படியே நடுவில் சீன்ஸ் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனோம். நானே உங்களோட ஃபிலிமோகிராஃபியை வச்சு திஸ் ஆர் தட் மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் போயிடலாமா? சூதுகவும் முந்தாசப்பட்டி. முந்தாசப்பட்டி இன்டர்நேற்று நாளை. முந்தாசப்பட்டி 10ன்றதுக்குள்ள. முந்தாசப்பட்டி அது பசங்க 2. முந்தாசப்பட்டி அது மாநகரம். நீ எல்லா சொன்னாலும் ஏன் அப்படின்னா அது பெரிய லேபிள்ல இந்த கணக்கு பூரா அதுதான் அதோட ஆணிவேர் தான் அது. இது மாதிரி இப்ப ஒரு டைரக்டர் கேட்டு அவருக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒரு படம் பண்ணி வந்து டைரக்டர் சொன்னாரு இப்போ சொல்லுங்கண்ணே முந்தாசப்பட்டியா இந்த படமா அப்படின்னாரு. சார் அது அதை விட்டுருங்க. அது என்னையை பொறுத்தளவு அது ஒரு எனக்கு பெரிய லைஃபு ஒரு எனக்கு மாஸ் பீஸ் அதை அப்படியே ஒதுக்கிடுவோம். அதுக்கு இது கம்பேர் பண்ணாங்க சார்னு இன்ன வரையும் அவர் எந்த படத்துக்கும் கூப்பிடல. அப்போ பார்த்துக்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு. அதனால முந்தாசப்பட்டி வந்து ஒரு தனி பிளேஸ் நம்ம தொடவே முடியாது. ஏமா நானே இனிமேல் அப்படி ரெடி பண்ணான்னு கூட தெரியாது. மிடில் கிளாஸா தாய் கழுவிய வச்சிருக்கேன். சார் அப்போ நம்ம முந்தாசப்பட்டி விட்டு மற்ற படத்தை பார்ப்போமா? சொல்லுங்க. சூதுகவும் இன்டர்நேற்று நாளை. இன்டர்நேற்று நாளை தான். இன்டர்நேற்று நாளை 10ன்றதுக்குள்ள. 10ன்றதுக்குள்ள ஒரு பசங்க 2. பசங்க 2 மாநகரம். என்னங்க பேமிக்கா உங்களுக்கு? ஆமாங்க. நீங்கள் அந்த கிராஃப் பாருங்க. இன்டர்நேற்று நாளையில் இருக்க வரேன் சூதுவம்ல வந்து ஒரே ஒரு ஷாட்டு அவ்வளோதான் இருக்கும். இன்டர்நேற்று நாளையில் ஒரு சீனாக பண்ணியிருப்பேன் டைலாகா. புரியுதுங்களா? அதை அப்படியே இப்போ 10ன்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துரோட்டா விக்ரம் சார் கூட நினச்சிருக்கேன் நான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க 2ல் வந்து அதில் எனக்கு மெயின் ரோல் இருக்கும். மாநகரம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ட்ராவல்லே வந்து என்னதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே மாட்டி விட்டேன் நீங்கள். அதுதான் இதுதான் ஆர்டராக தான் வந்தேன். ஒரு வருஷம் பேர் கேட்கறத விட டேரக்டர்ஸ் வச்சு கேட்கலாம். இதுதான் கடைசி ஒரு பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சு விட்டுட்டா மாநகரம் ப்ரூஸ்லி. மாநகரம் மரகத நாணயம். மரகத நாணயம் ஒரு ராட்சசன். மரகத நாணயம் ஒரு கணா. மரகத நாணயம் ஒரு பேட்டை. என்ன தலைவர்? பேட்டை ஒரு ஹாஸ்டல். ஹாஸ்டல் ஒரு டான்.
அதாவது இது எனக்கு ஃபேவர் தான் நான் சொல்றேன். அதுதான். எனக்கு பிடிச்ச ஹாஸ்டல் ஆர் த லெஜெண்ட்? ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தி. ஓகே, கட்டா குஸ்தியா மகாராஜா? கட்டா குஸ்தி தான். ஓகே, கட்டா குஸ்தியா ஒரு பெருசு? கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தியா மிடில் கிளாஸ்? எப்படியோ கோர்த்து விட்ட 3 டைரக்டர். மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் ஒரு தாய் கிழவி? தாய் கிழவி. அது நான் மிடில் கிளாஸ் டேரக்டருக்கே தெரியும். தாய் கிழவி தான். ஆமாம், நான் மிடில் கிளாஸ் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகிறப்ப நான் அவர்கிட்டே சொன்னேன், தாய் கிழவின்னு ஒரு படம் நான் நடிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்க தலைவரே. என்ன தலைவரே, இப்போ மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்கோம் அவங்க. இல்லை தலைவரே, அது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் ஓகே, ஸோ தாய் கிழவி தான். தாய் கிழவி. தாய் கிழவி காக்கி சர்க்கஸ்? காக்கி சர்க்கஸ். இது எப்படி நீங்க இப்போ உண்ட வீட்டுக்கே தண்டக மாதிரி இங்கே அவங்க ப்ரொடக்ஷன்லேயே உட்காராது. ஓகே, சம்திங் நான் இப்போ இவ்வளோ வருஷம் லைக் 2002 வந்திருந்தீங்க, லைக் சினிமாவும் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஃபிலிமோகிராஃபி இவ்வளோ இருக்குது, நான் வந்து குறிப்பிட்டு ஒரு சிலர் தான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. லைக் இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த ஒரு ஜேர்னியை? சினிமாவிலேயும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நான் வந்து ஃபிலிம்லேயும் நடிச்சிருக்கேன் 2002 அப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ளதுக்கும் டெக்னாலஜியாக நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இயக்குநர்கள்லேயே நிறையா இருந்தது. அப்போ ஃபிலிம்ன்றதுனால அப்படியே ஓடினாலே 800 போயிருந்துவாங்க. அப்போ வந்து ஒரு இது இருக்கும், ஒரு பயபக்தியோடு இருக்கணும். அது அட்மாஸ்பியராக நடித்தா கூட வந்து, ஏன்னா அப்படி ஓடிச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு அட்டென்ஷனில் இருக்கும். அப்படியே சிப்புக்கு மாறுறப்ப வந்து ஒரு சின்ன இது, சரி ஒரு டேக் நாம் இன்னொரு டேக் எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஆங்கிலும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து முதல்லாம் கரெக்டாக இந்த க்ளோஸ் இந்த இது அப்படின்னு இருப்பாங்கல்ல. இப்போ என்ன அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரு எடிட்டிங் இதுக்காக எடுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் எனக்கு தெரியுது. அதாவது முந்தாசப்பட்டி வந்து உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வரும்போது காரில் கூட வரும்போது காரில் கூட பார்த்தேன், முந்தாசப்பட்டி ராம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருந்தீங்க. ஸோ முந்தாசப்பட்டி இப்போ நீங்கள் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்து முந்தாசப்பட்டியை ரீச் பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுத்துச்சுல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 years சம்திங் டைம் எடுத்திருக்கும். அந்த 10 yearsல இப்போ எல்லாருமே சொல்லலாம் அந்த படத்துலேருந்து இவருக்கு வந்து அப்படியே வாழ்க்கையே மாறிடுச்சு, டேர்ன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அந்த 10 years to 10 to 15 yearsல நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன? நிறைய என் வாழ்க்கையை மிஸ் ஆனேன். நான் இப்போ தானே லேட்டஸ்ட்டாக தானே கல்யாணமே பண்ணேன் நான். ஏன்னா போராட்டமே அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட வாழ்க்கை அடமானம் வச்சு தான் அதை இது பண்ணது மாதிரி இருந்தது. நிறையா மிஸ் ஆகும் தலைவா. அப்போ இளமை காலம், வறுமையில் இளமை குடும்பம், இல்லை நல்லா சாப்பிட்ற வயசு, சாப்பிட முடியாது, அந்த ஒரு இது இருக்கும். லவ் பண்ணுற வயசு, லவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேரியரை நம்மளே தூக்கிட்டு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ மாதிரி இல்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த தொலைத்தொடர்பும் இல்லை. போய் ஒரு ஆஃபீஸுக்கு ஸ்டில்லு கொடுத்தோம்னா 10 ஆஃபீஸுக்கு ஸ்டில்லு கொடுத்தோம்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ ஃபோன்றதே பெரிய கம்யூனிகேஷனே இருக்காது. 10ஆம் தேதி வா அப்படின்னா அது போய் பார்க்கணும். நாங்கள் சார் இது மாதிரி 10ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு போய் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ நாளைக்கு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இதுலேயே லைஃப் ஓடிட்டே இருந்துச்சு. இது அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கை அடமானம் வச்ச மாதிரி தான் இருந்தது. ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி? இல்லை, அது அப்படி யோசிச்சு இல்லை. ஏன் அப்படின்னா நான் முண்டாஸ்பட்டிக்கு வர்றது முன்னாடிலாம் நான் முடிவே பண்ணிட்டேன். நம்ம சற்றை இழுத்து மூட்டாங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன கேரக்டராக பார்த்துட்டு இதே மாதிரி வேறு வேலைகள் பார்த்துட்டு இப்படியே தான் நகரும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே. சரி, ஏன்னா 15 வருஷம் போராட்டம், இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான், ஒரு படம் தான் அது. சுந்தர் சி சாரே அதான் சொல்லுவார், முனீஷ் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு கிஃப்டடான ஆள்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படியே படிப்படியாக வருவாங்க, அது அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரே படம் தாங்க, முண்டாஸ்பட்டின்னு ஒன்று தான் அப்படியே தூக்கி உங்களை ஹை லெவலில் கொண்டு போயிடுச்சு. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். மித்த ஆர்டிஸ்டாக எல்லாரையும் பாருங்கள், படிப்படியாக ஒரு சின்ன சின்ன அவர் தான் வருவாங்க. உங்களை ஒரே படம் அது வந்து தூக்கி விட்டுருச்சு அப்படின்னாரு. அதுதான் அது ஒரு சினிமா, ஒரு அந்த இதுதான் மொத்தமாக சேர்த்து இந்தாடா கஷ்டப்பட்டதுக்கு இந்தாடா அப்படின்னு கொடுத்துருச்சு. ஆமாம். ஆக்சுவலி வந்து நான் டைட்டில் கார்டே ராம்தாஸ் தானே போட்டிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து பசங்க டூரே ராம்தாஸ் தான் இருக்கும். அப்போ பாண்டியராஜ் சார் தான் சொன்னார், ஏங்க இது ஒட்டவே இல்லைங்க, அது நல்ல ரீச்சுங்க, அது முனிஷ்காந்த்ன்றது நல்ல ரீச்சாக இருக்குது, அதை வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னா. அப்புறம் நம்ம எங்கள் டைரக்டரை கேட்டு
சார் இது மாதிரி உங்கள் பிரியம் அப்படின்னா சரி அப்போ அப்படியே மாற்றினது தான் இன்ன வரையும் அப்படி தான் கேட்பாங்க முனிஷ்காந்த்னா உங்கள் ஒரிஜினல் நேம் என்ன அப்படி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அதான் அந்த ஒரு படம் தான் எனக்கு அப்படி அடித்து தூக்கி போட்டது. இதுதான் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு செக்மெண்ட் அப்படியே காமனாக வச்சிடலாம். லைக் இந்த திருவிளையாடல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கான நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே போயிடலாம். துரோகம். துரோகம் யாருக்கும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. பிட்ரேல் யாருக்கும் நினச்சி கூட பார்க்கக்கூடாத ஒரு விஷயம். நோ கம்பேக். துரோகம் நமக்கு பண்ணவங்ககிட்ட அவங்க அடுத்து வரும்போது எக்காரணத்தை கொண்டு ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கணும். அது மன்னிப்பு அவங்க கேட்டாலும் அதில் வந்து ஒரு ஸ்டெப்பு அவங்க வாட்சிங்லேயே இருக்கணும். ஏன்னா துரோகம்ன்றது அப்படிப்பட்டது. கோவம். சில இடத்துக்கு கோவம் ஓகே தேவை தான், ஆனால் எல்லா இடத்துக்கும் அது யூஸ் ஆகாது. சேம் ஆன்சர். எஸ் +1. ஆமாம், கோவம் வந்து ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிற அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. பட் சில இடத்துல தேவைன்னா யூ ஹேவ் டு டூ இட். பட் கொஞ்சம் யோசிச்சு அது தேவையா வேணாமா அதை யோசிச்சது அப்புறம் கோவமாக இருங்க. அதே தான் அது கையாளுற விஷயந்தான் இருக்குது. கோவம்ன்றது வந்து வார்த்தையில் உதிர விட்டுட்டோம் அப்படின்னோம்னா சிரமம் தான். ஆனால் கோவப்படாமல் இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நான்லாம் பயங்கர ஸ்டார்ட் டெம்பர் போதும் என்னை அடிபட்டு அந்த பக்குவம் வருது அப்படின்னா இப்போ கோவம் வருதுன்னா கூட வார்த்தைகளை வந்து டக்குன்னு கோவத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி ஆகும். என்ன வேணாலும் வந்துடும் டக்குன்னுட்டு அப்படின்னு அதை ஒரு ஆயுதம் மாதிரி கையாளன்னு நான் நினைக்கிறேன். கோவமே வராத இடத்துல கூட இந்த வேலை நடக்கணும்னா கோவம் வர மாதிரியே அதை நடிக்கணும். பணம். பணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. ஆனால் பணமே முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னா பணம் அப்படி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சா 2 பங்கு என் கையில் இருந்தோம். எனக்கு அவ்வளோ படங்கள் வந்தது, அவ்வளோ இது வந்தது. அதே மாதிரி பணம் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்சிமம் வந்து பணம் ரொம்ப முக்கியம். அது நமக்கு என்ன பண்ணுதோ இல்லையோ ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். அது தன்னெழுச்சியாக நிற்கிறதுக்கு ஒரு பெரிய செமினாராக இருக்குது இன்னைக்கு. காதல். காதல் ஒரு வெரி ஒரு எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் எல்லாரும் எடுக்கிறாங்க, எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. காதல் ஒரு வெரி ஒரு நீடட் ஃபேக்டர். அது எல்லாருக்கும் லைஃப்பில் அது வந்து நாட் ஜஸ்ட் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோ எனி டைப் ஆஃப் காதல் ஒரு ஐ திங்க் லைஃப்பில் நமக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் மணி தவிர ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் லவ். ஓகே. என்கிட்ட போய் கேட்குறேன். இருந்தாலுமே நான் காதல்ன்றது எல்லா விஷயத்துக்கும் நான் பொருந்துன்னு நினைக்கிறேன். அது ஒரு மனிதனும் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் மட்டும் கிடையாதுன்றார். இப்போ சினிமாவில் நான் நல்லா யோசிச்சு பார்த்தா 15 வருஷம் ஒரு நேசிப்புக்க போய் தானே அது ஒரு காதல்னு தான் சொல்லலாம். இல்லைன்னா நான் ஏன் விட்டு போயிருக்கலாமே நான் அப்படின்றது. அப்போ காதல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் அந்த உண்மையான அந்த அன்பு இது பண்ணால் அதனோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருமணம். திருமணம் நல்லது தான். ஏன் அப்படின்னா 15 வருஷம் வந்து வீட்டுக்கும் போனதில்ல, எப்பயாவது ஒரு நாள் தான். எல்லா கிரெடிட்டும் நான் தான் எடுத்துக்குவேன். என்னோட செல்ஃபாக இருக்கட்டும், என்னோட இதாக இருக்கட்டும், எல்லா முடிவும் நான் தான் பண்ணுவேன். திடீர்னு ஒரு பொண்ணு வர்றாங்க உள்ளே வந்து நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்ல தான் நம்ம என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோன்றது நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். நம்மளோட பார்ட்னர் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் பண்ணி 2 வருஷம் பெரிய மன போராட்டம், டெய்லி சண்டை. நீ எப்படி என்னை எவனுமே கேட்டதில்ல அப்போ அந்த அளவு இருக்குது. ஆமாம், ஒரு தன்னிச்சையாக இருந்து ஒருத்தன் வந்து மாட்டப்பா அப்படின்னு அப்போ வந்து தன்னறியாமல் அடி விழுகும்ல. ஒன்று சொல்லி கேட்கணும், இல்லைன்னா அனுபவம் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். மேக்சிமம் அந்த அனுபவம் தான். இப்போ என் ஒய்ஃபு தான் எவ்வளவோ மாற்றங்கள் என்கிட்ட வந்தது. ஏன்னா சொல்லி அவள் அதை பொறுமையாக சொல்லி இது பண்ணது.
கிட்டத்தட்ட ஓரளவு மாற்றம் என் ஒய்ஃப் தான். ஆனால் அப்படியே இப்படி வர்றேன் ஆளா அவங்க எப்பயுமே வந்து தனக்கும் தான் என் புருஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது ஒன்றுமே ஐயோ அது அந்த அன்பு வந்து வேற மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு நான் போய் வாங்கினேன் இப்போ கோத்தகிரி ஷூட்டிங்கில் இருந்தது. இப்போ வந்து போட்டு காட்டேன், இது எப்படிமா நல்லாவா இருக்குது, நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அந்த மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டார்ச்சர் தான். லைக் உங்க விக்கிபீடியால பார்த்தீங்கன்னா லைக் மெட்டி ஒலியில நீங்க ஒரு 3 வருஷம் நடிச்சு. ஆமாம், 3 வருஷமா நடிக்கல, ஒரே ஒரு நீங்கள் விக்கிபீடியா இருக்காயில எனக்கு 56 வயசு போட்டுருந்தாங்க எப்போ கல்யாண ஸ்டேஜில். என் ஒய்ஃபு வந்து ஐயோ என்னங்க 56 வயசுனான்ட்டு நான் அப்புறம் போய் ஸ்கூலில் போய் என் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஃபோட்டோ எடுத்து இல்லைம்மா அவ்வளோலாம் ஆகணும் வாங்கி பாருவா அப்படின்ட்டு ஒரே ஒரு சீன் தான். அப்போ நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன் நடிகர் சங்கத்தில், நான் மெம்பர். இங்கே எங்களுக்கு படத்துக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னா சீரியல் போவோம். அப்படி போய் ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து போஸ் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு டைலாக், ஒரே ஒரு நகல் தான், அது ஒரு சீன் தான். அதை பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அந்த விக்கிமீடியாவை அது யார் அதை கெயிட் பண்ணுறது இல்லை, பொழப்ப கெடுக்கிறது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த சீரீஸ். கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதை எல்லாருமே பார்ப்பாங்க. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ.